கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? வாழ்க வளமுடன். நிலவின் ஆதிக்கத்தில் பிறந்த அன்பின் வடிவமாக திகழும் கடகராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் யாவும் இப்போது உங்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றன. நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை தொடங்க போகும் மிக முக்கியமான நாள். கடகராசியில் பிறந்தவர்கள் எதற்கும் அஞ்சாத மனதினை கொண்டவர்கள். அதே சமயம் மற்றவர்கள் மீது நீங்கள் காட்டும் அந்த அதீத அன்பு தான் உங்களின் மிகப்பெரிய பலம். காலம் காலமாக நீங்கள் சுமந்து வந்த கவலைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமும் புதிய வெற்றிகளுக்கான கதவுகள் திறக்கும் தருணமும் இதோ வந்துவிட்டது. கடகராசியின் அதிபதியான சந்திரன் இனி வரக்கூடிய நாட்களில் மிக வலிமையான நிலையில் உங்கள் ராசிக்கு சாதகமாக அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு வெறும் சாதாரண நாள் அல்ல. உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் கைகூட போகும் ஒரு ராஜயோக நாள். கடந்த சில மாதங்களாக உங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது பொருளாதார நிலையிலோ இருந்த அந்த பயம், அந்த ஒரு விதமான அலைப்பாயும் மனநிலை, இவை அனைத்தும் இந்த வரக்கூடிய நாட்களில் காணாமல் போக போகின்றன. உங்களின் உள்ளுணர்வு இந்த நாளில் மிக துல்லியமாக செயல்படும். நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அது வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். பல நேரங்களில் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து உங்களின் தேவைகளை மறந்து போன கடகராசிக்காரர்களே, இது உங்களுக்கான காலம். இனி வரக்கூடிய நாட்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு அழைக்கி போகும் அந்த புதிய வாய்ப்புகள் உங்கள் பொருளாதார அந்தஸ்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. நீண்ட நாட்களாக கவலை கொடுத்து கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் நீங்குவதையும், குடும்பத்தில் நிலவிய மனக்கசப்புகள் மறைந்து அன்பு பெருக போவதையும் நீங்கள் கண்கூட உணரப்போகிறீர்கள். உங்களின் அந்த தாய்மை உணர்வும் அன்பும் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. இதுவும் ஜோதிட கணிப்பு மட்டுமல்ல, உங்களின் விதையை மாற்ற போகும் ஒரு புதிய விடியலின் முன்னறிப்பு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள், எதிர்பாராத இடங்களில் இருந்து வரப்போகும் பணவரவு மற்றும் உங்களை வியக்க வைக்கும் அந்த ஒரு முக்கியமான அழைப்பு, இவை அனைத்தும் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றப் போகின்றன. உங்கள் மனதிற்குள் புதைந்து கிடந்த அந்த தன்னம்பிக்கை இப்போது விஸ்வரூபம் எடுக்க போகிறது. எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் அமையும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த மகா மாற்றங்களை பற்றியும், உங்கள் வாழ்க்கை முழுமையாக வடிவமைக்க போகும் அந்த ரகசிய தகவல்களை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் முழுமையான நம்பிக்கையும் கவனமும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ரகசியங்கள் விழுந்திருக்கின்றன. வாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றப் போகும் இந்த அற்புதமான நாளை பற்றிய முழுமையான பலன்களை 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாக பார்ப்போம். பகுதி 1, சந்திரன் எனும் பேராற்றல். கடகராசியின் விதியின் திருப்பம். கடகராசி அன்பர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த போக்கையும் மாற்ற போகும் அந்த ரகசிய திறவுகோலாகும். பிரபஞ்சத்தில் கோள்கள் வெறும் நட்சத்திரங்களாக மட்டும் இருப்பதில்லை. அவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக செயல்படுகின்றன. இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வு அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் இந்த நாளில் தன் முழுமையான பலத்தாலும் குரு மற்றும் சுக்கிரனின் அரிய சேர்க்கையோடு இணைந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு உணர்வு சார ராஜயோக சூழலை உருவாக்குகின்றன. இதை ஜோதிட சாஸ்திரம் சந்திரமலை யோகம் என்று அழைக்கிறது. இந்த நாளில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே எதையும் மிக நுணுக்கமாகவும் ஆழ்ந்த உணர்வுடனும் அணுகும் ஆற்றல் கொண்டவர்கள். மற்றவர்களின் மனநிலையை அறிவதிலும் சூழலை புரிந்து கொள்வதிலும் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ஜாதகத்தின் லக்னத்தில் அமர்ந்து உங்கள் அந்த சிறப்பான உள்ளுணர்வை பல மடங்கு கூர்மைப்படுத்த போகிறார். நீங்கள் இந்த நாளில் எதை சிந்திப்பீர்களோ அது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு மிக வேகமாக இணையும். கடந்த காலங்களில் நீங்கள் எத்தனையோ முறை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்திருப்பீர்கள். எத்தனையோ முறை உங்கள் தேவைகளை தியாகம் செய்திருப்பீர்கள். அந்த தியாகங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பிரம்மாண்டமான பரிசை தரப்போகிறது. இந்த மகா சங்கமத்தின் போது சந்திரன் உங்கள் ராசியின் உணர்வு திறனை உச்சத்திற்கு தூண்டிவிடப் போகிறார். இதனால் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் துல்லியமான முடிவுகளாக இருக்கும். இந்த நாளில் குருவின் பார்வையும் சுக்கிரனின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சுக்கிரன் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைத்து செல்வத்தை சேமிக்கும் வழியை காட்டப் போகிறார்.
செய்கிறார். குரு உங்களை சரியான குருவை தேடி செல்லவோ அல்லது சரியான வழிகாட்டுதலை பெறவோ தூண்டுவார். சூரியனின் அருள் உங்களுக்கு தலைநீர் பண்பை சேர்க்க போகிறது. சுருக்கமாக சொன்னால் உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரப்போகிறது. அந்த தொடக்க நேரத்திலிருந்து உங்கள் எண்ணங்கள் மிகவும் நேர்மையாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிய அமைதி உங்களை ஆட்கொள்ளும். இது வெறும் மனப்பிராந்தி அல்ல. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அத்தனை வலுவாக அமர்ந்து உங்களுக்கு பாதையை பெற தயாராகிவிட்டன என்பதற்கான அறிகுறி. இந்த முதல் பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் உணர்வுகள் வீண் போகாது. நீங்கள் ஒரு சிறிய தீர்மானத்தை எடுத்தால் கூட அது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும். இந்த நாளின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் மனதிற்குள் இருக்கும் பழைய பகைகளையும் பயங்களையும் முழுமையாக தூக்கி எறியுங்கள். கடகராசியின் தாய்மை போன்ற பண்பை கொண்டவர்களை எதை கண்டும் அஞ்சாமல் முன்னோக்கி செல்லுங்கள். உங்களின் ராசி அதிபதி சந்திரன் இந்த நாளில் உங்களுக்கு முழுமையான பலத்தை வழங்க காத்திருக்கிறார். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த விசேஷமான கிரக அமைப்பில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவும் கிடைக்கப் போவதில்லை. காலமாக உங்கள் ராசிக்கு வைத்திருந்த அந்த திரை விலகும் தருணம் வந்துவிட்டது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என்பதில் எதுவித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 2, பணநிலை. கடகராசியின் பொருளாதார புரட்சி. கடகராசி நேயர்களே, நீங்கள் உணர்ச்சிகரமானவர்கள் மட்டுமல்ல, பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புபவர்கள். உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமே பொருளாதார நிலைதான். உழைப்பை மூலதனமாக கொண்டு நேர்மையான பாதையில் செல்வத்தை சேர்க்க விரும்பும் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் இந்த கிரக மாற்றம் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்த போகிறது. பல ஆண்டுகளாக நீங்க பட்ட பொருளாதார சிக்கல்கள், கையில் பணம் பொருளாமல் தவித்த அந்த இக்கட்டான சூழல், கடன் சுமை, நீங்கள் அடைந்த மனவேதனை, இவை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வரலாற்று முற்றுப்புள்ளி பெறப்போகிறது. பணவரவு எங்கிருந்து வரும்? உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் அரிய சேர்க்கை நிகழ்கிறது. இது பணவரவுக்கு மிக சிறந்த அமைப்பாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பழைய பாக்கி தொகை உங்களை தேடி வந்து சேரும். யாருக்கோ கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அது உங்கள் கையை வந்தடையும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் அல்லது நீண்டகால முதலீடுகளில் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்க தொடங்கும். உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஒரு திடீர் திருப்பம் உண்டாகும். அதுவரை மந்தமாக இருந்த விற்பனை இனி எதிர்பாராத அளவிற்கு பல மடங்கு உயர்ந்து உங்கள் வங்கி கணக்கில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். கடன் சுமையிலிருந்து விடுபடுதல். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கோள் அமைப்பின்படி நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். அது ஒரு புதிய தொழில் வாய்ப்பாகவோ அல்லது வேலையில் கிடைக்க போகும் ஊதிய உயர்வாகவோ அல்லது குடும்பத்தினர் மூலம் கிடைக்க போகும் எதிர்பாராத பண உதவியாகவோ இருக்கலாம். மொத்தத்தில் பணத்தை பற்றிய பயம் உங்கள் மனதிலிருந்து நீங்கி நிம்மதி பிறக்கப் போகும் நாள் இது. உங்கள் வாழ்வின் பொருளாதாரமே குறையப் போகிறது என்பதை நீங்கள் அன்றைய தினமே உணர்வீர்கள். புதிய முதலீடுகள் மற்றும் சேமிப்பு. இந்த நாளில் உங்கள் கையிருப்பு பணம் எப்படி உயர்கிறது என்பதை நீங்கள் ஆச்சரியத்துடன் கவனிப்பீர்கள். தேவையற்ற செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் செய்ய போகும் ஒரு சின்ன முதலீடு கூட எதிர்காலத்தில் பல மடங்கு லாபத்தை தரப்போகிறது. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு நிதி சார்ந்த முடிவும் மிக தெளிவான முடிவாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் இந்த நாளில் கோடிக்கணக்கான லாபத்தை தரும் அளவுக்கு செயல்படும். உங்களது பழக்கம் உங்களுக்கே பிறகு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு விஷயத்தை உருவாக்கும். குடும்பத்தில் பொருளாதார உயர்வு. கடகராசினியர்களுக்கு உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை உங்கள் கையில் மட்டுமே இருக்கும். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ புதிய வருமான வழிகளை கண்டறிந்து உங்களின் பொருளாதார நிலையை உயர்த்த பக்கபலமாக இருப்பார்கள். கூட்டு முயற்சி மூலம் நீங்கள் ஈட்டும் பணம் உங்களின் அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்தும். வீட்டில் ஒரு மங்களகரமான சுபகாரியம் நடக்கப் போகிறது என்றால் அதற்கான நிதி ஆதாரங்கள் மிக எளிதாக உங்களை தேடி வரும். கடகராசி நேயர்களே, பணத்தை வெறும் காகிதமாக மட்டும் பார்க்காதீர்கள். அது உங்களின் முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி. அந்த கருவி உங்கள் கையில் பலமாக செயல்படும். பணம் கையில் சேருமா என்ற சந்தேகம் வேண்டாம். மாறாக பணத்தை எப்படி முறையாக பயன்படுத்தலாம் என்று திட்டமிடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த பொருளாதார உயர்வு உங்கள் குடும்பத்தின் அந்தஸ்தையே மாற்றப் போகிறது. உங்கள் உழைப்பிற்கு மரியாதை கிடைக்கப் போகும் காலம் வந்துவிட்டது. உங்கள் கையில் பணம் புரளும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். நீங்கள் தேடிய அந்த நிதி நிலைமை தன்மை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வந்தடையும். இதை நீங்கள் கடகராசிக்காரர்கள் அனைவரும் உறுதியாக நம்புங்கள். அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணை நிற்கும். பகுதி 3, தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்டும் நாள். கடகராசி நேயர்களே, நீங்கள் செய்யும் எந்த ஒரு வேலையிலும் உங்கள் இதயத்தை வைத்து உழைப்பீர்கள். உங்கள் உணர்வு பூர்வமான அணுகுமுறை தான் உங்களை மற்றவிடமிருந்து தனித்து காட்டுகிறது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் உழைப்பின் பரிமாணத்தையே மாற்றப்போகும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வேலை செய்யும் இடத்தில் ஒரு புதிய மகுடம் நீங்கள்
நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாளராக இருந்தால் இதுவரை உங்களை சுற்றியிருந்த அந்த அறியப்படாத நிலை மாறப்போகிறது. உங்கள் திறமை வெளிச்சத்திற்கு வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம், மேலதிகாரிகளின் பாராட்டு அல்லது உங்களது பொறுப்புகள் உயரும் அந்த சூழல் இந்த நாளில் உருவாகும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் அல்லது உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். அலுவலகத்தில் ஒரு புதிய மரியாதையும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் திட்டங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றும் என்பதால் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத நபராக அவர்கள் கருதுவார்கள். தொழில் முனைவோருக்கு பொற்காலம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர் என்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வியாபாரத்தின் போக்கு மற்றும் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உங்கள் தயாரிப்பு அல்லது சேவைக்கு சந்தையில் ஒரு புதிய மதிப்பு உருவாகும். அதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் திடீரென வேகம் எடுக்கும். நீங்கள் ஒரு புதிய கிளையை தொடங்கவோ அல்லது ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவோ திட்டமிட்டிருந்தால் அந்த முயற்சி இனி வரக்கூடிய நாட்களில் தாராளமாக தொடங்கலாம். கிரகங்களின் கோச்சார அமைப்பு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும் வகையில் அமைந்துள்ளது. திறமைக்கான அங்கீகாரம். கடகராசிக்காரர்களாகிய உங்களிடம் ஒரு தனித்துவமான கற்பனை திறனும் பொறுமையும் உண்டு. இந்த நாளில் உங்கள் அந்த தனித்துவமான திறமைக்கு சந்தையில் மிகுந்த வரவேற்பு இருக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய அறிமுகங்கள் உங்களை தேடி வரும். உழைப்பின் பலன் கசப்பாக இருந்த காலம் முடிந்து இனி வரும் காலம் இனிமையாக மாறப்போகிறது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி உங்களை தேடி வரும். அந்த இனிய நிமிடம் வெகு தொலைவில் இல்லை. எதிர்கால திட்டமிடுதல். இந்த நாளில் உங்கள் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். கடகராசியின் அந்த உள்ளுணர்வு தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் புத்திசாலித்தன உச்சத்தில் இருக்கும். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய முதலீடு அல்லது ஒரு சிறிய மாற்றம் எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். உங்கள் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவதோ அல்லது புதிய முறைகளை பின்பற்றுவதோ இந்த நாளில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நீங்கள் வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். உங்கள் நேர்காணல் மிக சிறப்பாக அமையும். உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உங்கள் ஆளுமை அந்த நிறுவனத்திற்கு உங்களை பிடிக்கும்படி செய்யும். நீண்ட நாட்களாக நீங்க பார்த்து கொண்டிருந்த அந்த தகுதியான வேலை உங்கள் கையை வந்தடையும். கடகராசி நேயர்களே, தொழில் என்பது வெறும் வருமானம் தரும் பாதையை மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடையும் பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் பிறக்கும் அந்த வெற்றி உங்கள் சமூக அந்தஸ்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் உடைப்படும். நீங்கள் எட்டப்போகும் அந்த புதிய உச்சம் உங்களை மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்ட போகும் அந்த அற்புதமான நாளுக்கு தயாராகுங்கள். பகுதி 4 ஆரோக்கியம். புதிய புத்துயிர் மற்றும் உடல்நல அதிசயம். கடகராசி நேயர்களே, ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவனது ஆரோக்கியம். அதை ஆளும் சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதால் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் உங்களுக்கு மிக முக்கியமானது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு ஆரோக்கியத்தின் அதிபதி மற்றும் சந்திரன் ஆகியோரின் அரிய சேர்க்கை நிகழப்போகிறது. இது உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய சிறு சிறு உடல் உபாதைகள், அடிக்கடி வரும் மனச்சோர்வு மற்றும் காரணமே தெரியாமல் உடலில் இருந்த மந்த நிலை ஆகியவற்றிற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நாள் இது. உடல் ரீதியான கடகராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே உணர்ச்சி வசக்கூடிய உடல்வாகு கொண்டவர்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாக உங்கள் உடல் மற்றும் மனம் சுழற்சி அடைவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீடான நோய் ஸ்தானம் இனி வரக்கூடிய நாட்களில் வலுவிழந்து உங்கள் ராசிக்கு சாதகமான அம்சங்கள் வலுப்பெறுகின்றன. இதனால் நீண்ட நாட்களாக சரியாக இல்லாத செரிமான பிரச்சனைகள், தூக்கமின்மை மற்றும் உடல் அசதி போன்ற உபாதைகள் தானாகவே குறைந்து ஒரு புதிய உற்சாகத்தை உங்கள் உடலில் உணர்வீர்கள். உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி சுறுசுறுப்பு அதிகரிப்பதை நீங்கள் அன்றைய நாளில் உணர முடியும். மன அமைதி மற்றும் தெளிவு. ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனதுடனும் தொடர்புடையது. கடந்த சில நாட்களாக தேவையற்ற கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்றவற்றால் உங்கள் மனம் பாரமாக இருந்திருக்கலாம். கிரகங்களின் நற்கதி காரணமாக உங்கள் மன அழுத்தம் களிப்போட உருகி மறையுங்க. நீங்கள் ஒரு விதமான அமைதியும் தெளிவையும் அடைவீர்கள். உங்கள் முடிவெடுக்கும் திறன் கூர்மை அடையும். தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு இடையில்லாமல் உங்கள் மனம் அமைதியான ஒரு தாக்கத்தை போல காட்சியளிக்கும். ஆரோக்கியத்திற்கான எளிய வழிமுறைகள். இந்த நாளில் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள் உள்ளன. அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்வாக்கிக் கொள்ளுங்கள். நிலவின் ஆதிக்கம் கொண்டு நீங்கள் அன்று இரவு நிலவை பார்த்து சிறிது நேரம் தியானிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகரிக்கும். அன்று நீங்கள் குடிக்கும் நீர் கூட உங்கள் உடலுக்கு மருந்தாக செயல்படும். ஆரோக்கியமான உணவுகளை தேடிப்போய் உண்பது, குறிப்பாக நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வது உங்கள் ஜாதக பலத்தை இன்னும் அதிகரிக்கும். தொடர் மாற்றங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடங்கும் இந்த ஆரோக்கியமான நடைமுறைகள் அன்றோடு முடிந்து விடாது. அது ஒரு தொடர் மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் நிலைபெறும். ஆரோக்கியம் மேம்படும் போது உங்களின் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான
கடினமான வேலையும் சோர்வில்லாமல் செய்து முடிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அடித்தளத்தை இந்த நாள் அமைத்து கொடுக்கிறது. கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கனவு காணும் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும். அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிப்பதற்கான தகுதியை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் உடலில் ஓடும் வந்த புதிய ஆற்றல் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றப் போகிறது. அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலையும் மனதையும் செதுக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். பகுதி 5 வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு செய்தி, நிதி மாறும் தருணம். கடகராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது உங்கள் ஒட்டுமொத்த பலன்களின் இதய பகுதிக்கு. இதுவரை நாம் பொருளாதாரத்தை பார்த்தோம், ஆரோக்கியத்தை பார்த்தோம், தொழிலை பார்த்தோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகும் அந்த குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த பகுதி. காலச்சக்கரம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சுழன்று உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் கிரகங்கள் அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் இணையும் அந்த வினாடி உங்கள் விதியில் மாற்றக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது நிகழ்வோ உங்களை வந்தடையும். அந்த விதியின் விளையாட்டு மனித வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் படிப்படியாக நடக்கும். ஆனால் சில மாற்றங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு திருப்பமாக வரும். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. நண்பகல் 12 மணிக்கு மேல் அல்லது மாலை வேளையில் உங்களுக்கு வரும் அந்த தொலைபேசி அழைப்பு, உங்கள் மின்னஞ்சல் அல்லது நீங்கள் தற்செயலாக சந்திக்கும் ஒரு மனிதர் மூலம் கிடைக்கப் போகும் அந்த தகவல் உங்கள் கடந்த கால ஏமாற்றங்களை சாம்பலாக்கி எதிர்கால வெற்றிக்கான நெருப்பை மூட்டப் போகிறது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது உங்கள் நீண்ட நாள் தவம் தலை குனிந்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் கனியின் சுவை. திருப்பம் எப்படி இருக்கும்? நீங்கள் பல மாதங்களாக அல்லது வருடங்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பீர்கள். அது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு சொத்தா சம்பந்தப்பட்டதாக வழக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் காதலை உறுதிப்படுத்தும் செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது உங்கள் கண்கள் கலங்கும் அளவுக்கு அது மகிழ்ச்சியானதாக இருக்கும். அந்த செய்தியின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்றால், நீங்கள் இதுவரை போட்டு வைத்திருந்த அத்தனை திட்டங்களையும் அந்த ஒரு செய்தியால் மாற்றி அமைப்பீர்கள். நீங்கள் இத்தனை நாள் ஒரு பாதையில் பயணித்து கொண்டிருந்தால் அந்த தகவல் வந்த பிறகு நீங்கள் பயணிக்க போகும் பாதை முற்றிலும் புதியதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும். யாரிடமிருந்து அந்த செய்தி வரும்? ஜோதிட ரீதியாக இந்த நாளில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் 3ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் மீது விழுகிறது. இது தகவல் தொடர்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் வீடு. எனவே நீங்கள் எதிர்பாராத ஒரு நபர், ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத ஒரு பழைய நண்பர் அல்லது உங்கள் தொழிலில் உங்களுக்கு பிற்பகலாக இருக்கும் அந்த அந்நிய நபர் உங்களுக்கு அந்த ஒரு நற்செய்தியை வழங்குவார். அவர்கள் சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய ஆலோசனை அல்லது அவர்கள் தரும் ஒரு சிறிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கதவை திறக்கும். உங்கள் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? அந்த முக்கியமான செய்தி வரும்போது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமா. பதற்றம் வேண்டாம். கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பையே உணர்வு அதிகம். அந்த செய்தி வரும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை உற்று கவனியுங்கள். அந்த செய்தி ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு தரும். அந்த பொறுப்பை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் எதை கற்பனை செய்தீர்களோ அதை விட சிறப்பாக அமையும். வாழ்க்கை மாறப்போகிறது என்பதன் அறிகுறி உங்கள் வீடு, உங்கள் அலுவலகம் அல்லது உங்கள் குடும்ப சூழல் எதுவோ ஒரு இடத்தில் அந்த மாற்றம் உடனடியாக தெரியும். ஒரு புதிய மனிதர் உள்ளே நுழைவார் அல்லது ஒரு பழைய சுமை விலகும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை அழுத்துவது போல இருக்கும். இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த சுமை அந்த செய்தியோடு மறைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக புதிய நம்பிக்கையோடு அந்த நாளை நிறைவு செய்வீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காத ஒன்று. கடகராசி நேயர்களே, அந்த தகவல் வரும்போது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளாதீர்கள். மாறாக அதனை முழுமையாக தழுவிக்கொள்ளுங்கள். மாற்றத்தை விரும்புங்கள், முன்னேற்றத்தை மடியுங்கள். அந்த செய்தி உங்கள் காதுகளை எட்டும் தருணம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒளி எழுப்ப போகின்றன. நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான அந்த பொன்னான தருணம் இந்த வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. பகுதி 6 உறவுகள், பாச பிணைப்பும் குடும்ப உறவுகளும். கடகராசி நேயர்களே, ராசி சக்கரத்தில் மற்றவர்களை பாதுகாப்பிலும் அன்பை பொழிவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே தான். உங்கள் வாழ்வின் அச்சாணியே உங்கள் குடும்ப உறவுகள் தான். உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து உங்கள் உறவுகளில் ஒரு மெருகேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள், பிணக்குகள் மற்றும் மறுவிதமான சலசலப்புகள் அனைத்தும் இந்த நாளில் மறைந்து இல்லத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொள்ளும். தம்பதியர் இடையிலான புரிதல் கடந்த சில நாட்களாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு உராய்வுகள் இருந்திருக்கலாம். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் மனக்காயங்களும் இருப்பது இயல்புதான். சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கும் போனா உங்களிடையே இருந்த அந்த தேவையற்ற இடைவெளிகள் நீங்க போகின்றன. மனம் விட்டு பேசுவதற்கான சரியான தருணம் இது. உங்கள் துணையின் மனநிலையை
புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதை நிதானமாக கேளுங்கள். அந்த மௌனமான உரையாடலில் அன்பின் ஆழத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு சிறிய அன்பான செயல், ஒரு சிறிய பரிசு அல்லது ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பது கூட உங்கள் உறவில் ஒரு புதிய மலர்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுடான பிணைப்பு, பெற்றோருடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகளுடனான உறவில் ஒரு புதிய தென்றல் வீசப்போகிறது. கடகராசினரே, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அன்பை மட்டுமே பெரிதாக எதிர்பார்க்கிறார்கள். இந்த நாளில் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளியுங்கள். குறிப்பாக முதியவர்களின் ஆசி உங்களுக்கு இந்த நாளில் மிக முக்கியம். உங்களின் கனிவான பேச்சு குடும்பத்தில் இருக்கும் எத்தகைய கசப்பையும் நீக்கும் வல்லமை படைத்தது என்பதை இந்த நாளில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். குடும்பத்தின் ஒற்றுமைக்காக நீங்கள் இத்தனை காலம் செய்த தியாகங்களுக்கு இந்த நாளில் கைமாறாக பெரும் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. பழைய கசப்புகள் மறைதல். ஏதேனும் ஒரு உறவில் இத்தனை காலம் ஒரு பாரமான சூழல் இருந்ததா அந்த உறவு நீடிக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அருள் அந்த உறவுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். மன்னிக்கும் குணம் என்பது கடகராசிக்கு இயற்கையானது. அதை இந்த நாளில் பயன்படுத்துங்கள். உங்கள் மனம் லேசாகும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களிடம் அதன் பின் அலைகள் பரவும் கோபத்தை துறந்து அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நிம்மதி. சமூக உறவுகள் மற்றும் நண்பர்கள். உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் ஒரு தாய் உள்ளம் கொண்டவராக பார்க்கப்படுவீர்கள். உங்கள் ஆலோசனை தேவை என்று உங்களை தேடி வரும் நண்பர்கள் அதிகம். இந்த நாளில் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் உங்களுக்கு பணிவான ஆலோசனையும் உங்களுக்கு பெரும் நற்பெயரை பெற்றுத்தரும். நீங்கள் எதை விதிக்கிறீர்களோ அதுவே அறுவடையாக உங்களுக்கு திரும்ப வரும். அன்பை விதைக்கிறீர்கள், உங்களுக்கு பேரன்பு கிடைக்கப் போகிறது. கடகராசினியர்களே, உறவுகள் என்பது ஒரு செடி போன்றது. அன்பால் அதை வளர்க்க வேண்டும். அந்த செடியை பூக்க போகும் நாள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வது உங்கள் இல்லத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறது. உங்களின் இந்த அன்பான மாற்றம், கனிவான அணுகுமுறை உங்கள் வீட்டை அன்பின் இருப்பிடமாக மாற்றும். அன்பால் உலகிலும் சக்தி கொண்ட நீங்கள் உங்கள் அன்பிற்குரியவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பகுதி 7 ஆன்மீக தேடல். மன அமைதியும் ஆழ்ந்த தெளிவும். கடகராசி அன்பர்களே, சந்திரன் உங்களின் அதிபதி என்பதால் நீங்கள் இயல்பிலேயே ஒரு ஆன்மீக தேடல் கொண்டவர்கள். கடல் அலைகள் எப்படி தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சூழலை சார்ந்து அலைகின்றதோ அதுபோலவே உங்கள் மனமும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை தேடி எப்போதும் அலைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மோட்சஸ்தானமும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் ஒரு அபூர்வமான இணைப்பை பெறுகின்றன. இது உங்களை ஒரு உயர்ந்த ஆன்மீக பாதைக்கு அழைத்து சென்று மனதில் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்களுக்கு தெளிவான விடையை தரப்போகிறது. மனதின் பேரமைதி. இத்தனை நாட்களாக உங்கள் மனம் ஏதோ ஒரு தேடலில் தவித்துக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை எந்த திசை நோக்கி செல்கிறது, எனது கவலைகளுக்கு எப்போதுதான் முடிவு வரும் என்ற கேள்விகள் உங்கள் மனதை சிறைப்பிடித்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு விதமான தெய்வீக அமைதி உங்கள் மனதிற்குள் குடிகொள்ளும். உங்களை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு வேகமாக மாறினாலும் உங்கள் உள்ளம் ஒரு நிலையான புள்ளியில் அமர்ந்து அமைதி காக்கும். பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொள்கிறது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நீங்கள் அன்றைய தினம் உணர்வீர்கள். உங்கள் சிந்தனை மிகவும் கூர்மையாகவும் தெளிந்த நீரோடை போலவும் மாறும். ஆன்மீக தொடர்பு மற்றும் பிரபஞ்ச ஆற்றல். நீங்கள் வழக்கத்தை விட அதிக ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். நீங்கள் செய்யும் ஒரு சிறு பிரார்த்தனை அல்லது நீங்கள் ஏற்கும் ஒரு சிறு விரதம் கூட பல மடங்கு ஆன்மீக பலனை பிரபஞ்சத்தின் மகா சக்தியோடு உங்கள் ஆழ்மனம் உரையாடுவதை உங்களால் உணர முடியும். அந்த முடிவில் உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் ஒளிந்து கொள்ள முடியும். இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, இது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு தேடல். அந்த தெளிவுதான் உங்களின் அடுத்த கட்ட வெற்றிக்கு தேவையான உந்து சக்தியாக மாறப்போகிறது. தெளிவான உள்ளுணர்வு. கடகராசினரே, உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தரம். மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் அந்த வரம் முழுமையாக செயல்படும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் அறிவு மற்றும் ஆன்மீக தெளிவின் அடிப்படையில் இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் உங்கள் வாழ்க்கை பாதையை பயம் இனி வேண்டாம். இந்த நாளில் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு துல்லியமான வழிகாட்டுதலை வழங்கும். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களின் ஆழ்மனம் மிக தெளிவாக உணர்த்தும். அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்கள். அது ஒருபோதும் உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லாது. தியானமும் மன ஆர்ப்பாட்டத்திலும் இந்த நாளில் நீங்கள் ஒரு மிக எளிய பயிற்சியை செய்யுங்கள். இரவு நேரத்தில் நிலவு வெளிச்சம் படும் இடத்தில் அல்லது அமைதியான சூழலில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். நிலவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிலவொளியில் தியானம் செய்கிறது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆற்றலை சீர் செய்யும். உங்கள் உடலில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் அந்த சுவாசத்தின் வழியாக வெளியேறுவதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக ஆன்மீக மாற்றத்தை தொடங்கும். பிரபஞ்சத்தின் அருள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. உங்கள் மனதார நீங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகும் கிரகங்களின் அருளால் மிக எளிதாக நிறைவேறும். உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் அந்த அரிய தருணம் இந்த நாள் உங்கள் மனதை
மனதிற்கு தரும் அந்த பேரமைதி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பெரிய மலையை பார்த்து மலைத்து நின்ற நீங்கள் இன்று அந்த மலையின் உச்சிக்கு செல்ல போகும் நம்பிக்கையை பெறுவீர்கள். கடகராசி நேயர்களே, வெளியுலக வெற்றியோடு சேர்ந்து உங்களின் அக உலகத்தையும் செழுமைப்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வழங்க போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை மற்றவர்களை விட ஒருபடி மேலே கொண்டு செல்லும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் அமைதியின் திருவிழாவாக அமையப் போகிறது. பகுதி 8 வெற்றி பரிகாரங்கள். உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் வழிகள். கடகராசி நேயர்களே, கிரகங்களின் சாதகம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த ஆற்றலை துல்லியமாக பயன்படுத்தி கொள்வதும் நம்மிடம்தான் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தின் சந்திரன் மற்றும் குருவின் வருவான சேர்க்கை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்க காத்திருக்கிறது. இந்த ஆற்றலை முழுமையாக உள்வாங்கி அந்த நாளை உங்கள் வாழ்வின் நிரந்தரமான வெற்றிக்கான தொடக்கமாக மாற்ற சில எளிய ஆனால் வலிமையான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இவை உங்களின் மனோபலத்தை உயர்த்தி பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு பாலம். சந்திர பகவானின் அருள். உங்கள் ராசிநாதன் அதிபதி சந்திரன். அன்று அவரை வணங்குவது உங்கள் ராசிக்கு பெரும் நலத்தை தரும். சந்திரனின் அருளை பெற அந்த நாளில் சிவபெருமானை அல்லது அம்பாளை மனதார வழிபடுவது சிறந்தது. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று பால் அல்லது தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியை மகிழ்வித்து உங்கள் மனதிற்கு தெளிவையும் வாழ்விற்கு அதிர்ஷ்டத்தையும் தரும். குறிப்பாக திங்கட்கிழமை அல்லது சந்திரன் வலுவாகவும் இருக்கும் நாட்களில் ஓம் சோமாய நமக என்னும் மந்திரத்தை அந்த நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். தான தர்மங்களின் சக்தி தகர்ந்து அளிப்பதில்தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. கடகராசிக்காரர்களாக உங்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். வரக்கூடிய நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு பால் அல்லது தானியங்களை தானமாக வழங்குங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு உதவி உங்கள் ராசிக்கு வந்து சேரும் பலனை பல மடங்காக உயர்த்தும். இது உங்களின் கர்ம வினைகளை குறைத்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த ராஜயோகத்தை தடையின்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்தும். வெற்றிக்கான உங்கள் நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம், வெளிர் நிறம் அல்லது சில்வர் நிறத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் ஆற்றலை உங்கள் உடலில் கிரகத்தை கொள்ள உறவும். அதே போல் உங்கள் ராசிக்கு உகந்த எண்களான 2 மற்றும் 7 ஆகிய எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு முக்கியமான வேலையை தொடங்கும் போது இந்த எண்களின் கூட்டுத்துறையில் வரும் நேரத்தை தேர்ந்தெடுப்பது அந்த வேலையில் நீங்கள் வெற்றி பெற உதவியாக இருக்கும். நேர்மறை உறுதிமொழி. அதிகாலையில் கண்ணாடி முன் நின்று உங்களை நீங்களே பார்த்து, இன்று எனக்கு சாதகமான நாள், பிரபஞ்சம் எனக்கு கலவையான அனைத்து அமைதியையும் வாய்ப்புகளையும் வழங்க தயாராக இருக்கிறது, நான் வெற்றியாளர், நான் என் வாழ்க்கையை அன்பாலும் அமைதியாலும் சிறப்பாக வடிவமைக்கிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். இந்த உறுதிமொழி உங்கள் ஆழ் மனதை ஒரு வெற்றி பாதைக்கு தயார் செய்யும். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும். முடிவெடுக்கும் தருணத்தில் எந்த ஒரு நாளில் நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டியிருந்தால் அது உங்களை பாதிக்கும் என்று தோன்றினால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் உள்ளுணர்வை உற்று கவனியுங்க. கடகராசியின் தலைமை அந்த உள்ளுணர்வு தான். பதற்றத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. எது உங்கள் மனதிற்கு அமைதியை தருகிறதோ அதுவே சரியான முடிவு. நீங்கள் ரகசிய மொழி. அதை சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் எதிலும் தோற்க மாட்டீர்கள். எதிர்காலத்துக்கான நீங்கள் ஒரு சிறிய குறிப்பேட்டில் உங்கள் எதிர்கால திட்டங்களை எழுதி வையுங்கள். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், என்னை அடையப் போகிறீர்கள் என்பதை அதில் எழுதுங்கள். அந்த பேப்பரை உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். இது உங்கள் கனவுகளை ஒரு நோக்கத்தோடு பார்க்க வைக்கும். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கிரக மாற்றத்தின் ஆற்றலோடு இணைந்து வெகு விரைவில் நிஜமாக மாறும். கடகராசி நேயர்களே, இவை அனைத்தும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கடைபிடிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு வெறும் ஒரு நாளாக மட்டும் இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்கள் அன்பும் நம்பிக்கையும் இந்த வழிமுறைகளும் இணையும் பொழுது எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது. நீங்கள் அன்பால் உலகில் எல்லாம் படைத்தவர்கள். இந்த வெற்றியின் நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. கடகராசி நேயர்களே, இத்தனை பகுதிகளாக இந்த மகிமையும் அந்த நாளில் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பொக்கிஷங்களையும் மிக விரிவாக பார்த்தோம். இது வெறும் ஒரு நாளல்ல, உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் எழுத போகும் ஒரு புதிய மற்றும் பிரம்மாண்டமான அத்தியாயம். அதை நீங்கள்